तन्नामश्रवणप्रियां तद्भावरञ्जिकाकारां विश्वमातृस्वरूपिणीं. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மடத்து தலைமை சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். அமராவதி புதூரிலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்புடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏனைய பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தூய அன்னை சாரதா தேவியாரை பற்றி பேச வேண்டும் என்று சுவாமிஜி அவர்கள் பணித்தார்கள். நான் படித்தவற்றில் கேட்டவற்றில் மூத்த துறவி பெருமக்கள், சன்னியாசினி பெருமக்கள் ஆகியோரிடம் கேட்டு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே உங்களுடன் இருக்கின்றேன். அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எங்கும் ஒரே ஆனந்தம், எல்லோரும் மட்டற்ற மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரு அமுத கலசம் வைத்தது போல இருக்கின்றது. அதோ பாருங்கள், சிகப்பு வண்ண கரை போட்ட தூய வெண்ணிற ஆடை அணிந்து முகமெல்லாம் தாய்மை பொங்க, அன்பு பொங்க, அன்பு பெருக்கெடுத்தோட நிற்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுக்கு எப்பொழுது துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு அம்மா நான் இருக்கின்றேன், என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அப்படி ஒருத்தர் சொன்னா நமக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் ஆனந்தம். அப்படிப்பட்ட சாரதா தேவியார் யார்? தன்னை நாடி வருபவர்களுக்கு அவர்களை தூய்மைப்படுத்தியும் கற்பக விருட்சமாக கடாட்சிப்பவரும் உலகம் உய்ய அமுத மொழிகளை தந்த மகா ஆச்சாரியருமான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம் அம்சரின் சக்தி அவர். அதை நிறைய முறை அவரே சொல்லியிருக்கின்றார். சாட்சாத் சரஸ்வதி தேவி இவர்தான் என்று கூறியிருக்கின்றார். அந்த பகவானின் உன்னதமான உபதேசங்களை உலகெல்லாம் எடுத்துச் செல்ல வழிவகுத்துவர் அன்னையார் என்றால் அது மிகையாகாது. ஆகாயத்தை போல பறந்து விரிந்தும் ஆழக்கான சமுத்திரத்தை போல அன்பு உடையவர் அம்மா. இந்த சங்கத்தின் ஜனனி, ராமகிருஷ்ண சங்கத்தை தோற்றுவிக்க மிக முக்கியமான காரணம் அவர்தான். ஸ்ரீராமகிருஷ்ணர் 23 வயது, இவருக்கு 5 வயது, 18 ஆண்டுகள் வித்தியாசம் 2 பேருக்கும். தெய்வீக திருமணம் நடந்தது. இந்த பால்ய விவாகம் இந்த காலத்தில் நல்லவேளை நடக்கல, அந்த காலத்தில் நடந்தது. ஸ்ரீமத் சுவாமி தபஸ்யானந்தஜி மகராஜ் என்று ஒரு பெரிய ஞானி, ஒரு தபஸ்வி, சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமிஜியாக இருந்தவர். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தூய அன்னையாரை பற்றி. எங்களுக்கு சொற்பொழிவுகளிலும் இதை பற்றி கூறியிருக்கின்றார். அந்த பால்ய விவாகம் எதற்கு, சிறு பெண்களாக இருந்தபொழுது எதற்கு அந்த காலத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தது. ஆண்களை அவர்கள் 5-6 வயது இருக்கும் பொழுது குருகுலத்திற்கு அனுப்பிவிடுவார்கள். எல்லா கலைகளும் கற்றுத் தேர்ந்து ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கி அப்பொழுதுதான் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். 15-16 வயசுல தான். அதுக்கப்புறம் தான் கிரகஸ்தாசிரமம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பெண்களை குருகுலத்திற்கு அனுப்புவது வழக்கம் அல்ல. எனவே அவர்களை பால்யத்திலேயே விவாகம் செய்து கொடுத்தால் அந்த கணவனானவன் அவளுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து எல்லா கல்வி வேலைகளிலும் அவளையும் விளக்க வைப்பான் அப்படின்னு அந்த காலத்தில். இப்போ இல்லை. அவர் கல்வியே இல்லையா, அம்மாவுக்கு படிக்க தெரியும், ரொம்ப எழுத தெரியாது, கையெழுத்து மாத்திரம் ஒரு மாதிரி போடுவார் அம்மா. அதனால நம்ம நாட்டில் கல்வி
16 வயதுக்கு அப்புறம் தான் அம்மா அங்கே போகின்றார். எல்லா விதத்திலும் ட்ரைனிங் கொடுக்கின்றார். வீட்டு வேலையை கவனிப்பதிலிருந்து ஆன்மீக பயிற்சி முதல் எல்லாருக்கும் கொடுக்கிறார். சாதாரண விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் என்று கூறுவாங்க. அது என்ன விஷயம்? 2 உதாரணமாக நான் சொல்றேன். விளக்கு ஏற்றும் ரொம்ப நாள் எரிஞ்சுட்டு இருக்கு, எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் கொஞ்ச நாளையில் என்ன ஆகுது? ரொம்ப நாளை ஒரு 2-3 மணி நேரம் எரிஞ்சப்பறம் என்ன ஆகுது? அந்த திரி என்ன ஆகுது? ஒரு கருப்பாக இருக்கும், எண்ணெயில் கருப்பாக இருக்கும். அதை நாம் என்ன பண்ணுவோம்? அதை கொஞ்சம் நிமிண்டி விட்டு அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு பண்ணினா என்ன ஆகும்? பிரகாசமாக விளக்கு ஏற்றும். இதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ்? கருப்பு நமது மனதில் உள்ள வேண்டாத விஷயங்கள், விரும்பத்தகாத விஷயங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள் இருப்பதால் நம்மின் உண்மையான ஸ்வரூபம் மறைக்கப்படுகிறது. நம்மில் உள்ள ஆண்டவரை நாம் அறிவதில்லை. ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் மனதில் உள்ள வேண்டாத விஷயங்களை அகற்ற வேண்டும். அந்த வேண்டாத விஷயங்கள் தான் கருப்பு அப்படின்னு சொல்றாங்க, குருதேவரே சொல்றாங்க. அதுபோல அம்மா ட்ரைனிங் கொடுக்குறாங்க பிற்காலத்தில். அப்புறம் இன்னொரு விஷயம், போட்ல போறது. போட்ல ஏறும்பொழுது குருமராஜ் சொல்றாரு அன்னையாரிடம், அன்னையாரை அவரை வாங்க போங்கதான் கூப்பிடுவார், தெரியலையா அவங்களுக்கு? அன்னையாரை வாப்பான்னு சொல்ல மாட்டார். சாதாரணமாக கணவன் எப்படி மனைவியை வாப்பான்னு தானே சொல்லுவாங்க, குருமராஜ் சொல்ல மாட்டார். 18 வயசு வித்தியாசம் தான் வாங்கோ போங்கன்னு சொல்லுவாங்க. நீ படகுல போகும்போது நீங்க முதல்ல ஏறணும், இறங்கும் போது நீங்க கடைசியில இறங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் முதல்ல ஏறணும்னாங்க, அந்த காலத்துல மின்சாரத்தால ஓட்டப்பட்ட படகுகள் இல்லை. படகோட்டி படகை வெளிச்சிட்டு போவோம், அந்த மாதிரி படகு. அப்போ கொஞ்சம் ஆட்டம் காணும் படகு. அப்போ இதை பிடிச்சிக்கணும். அப்புறம் இறங்கும் போதும் ஆடும், நீ பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி. ஏன் அப்படின்னாக்க, உலகத்துல தடுமாறும் மக்களை கரையேற்றி சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். அதோட சிக்னிஃபிகன்ஸ், ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் தான். எல்லாரையும் கடை சேர்க்க வேண்டும். அவர்களை பிடித்து, அவர்களை அமர வைத்து, அவருக்கு நல்ல வழியை காட்டி, வாழ வழி வகுத்து அவர்களை இறக்கிவிட வேண்டும் என்று கூறியாதான் அர்த்தம். வேலூர்மடம் போயிருக்கீங்களா நீங்க? யாராலும் வேலூர்மடம் போயிருக்கீங்களா? யாராலும் ஆசிரியர் பெருமக்கள் யாரும் போயிருக்கீங்களா? வேலூர் மடம் தலைமை, உலகத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணா மடங்கள் எல்லாவற்றுக்கும் தலைமை மடம் வேலூர் மடம். அந்த வேலூர் மடத்தில் மெயின் டெம்பிள் டெடிகேட்டட் டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, நடுநாயகமாக அவர் இருப்பார். அது ஒன்றுதான் முதல்ல ஆச்சு. சுவாமி வித்யானந்தரும் சுவாமி விவேகானந்தரும் அதுக்கு டிசைன் போட்டு எல்லாம் பண்ணி, விவேகானந்தர் இல்லை அப்போ, சூக்ஷ்ம சரீரத்துலாம் வந்திருந்தார் அப்போ. அப்புறம் கங்கை கரை ஓரமாக மடம் அமைஞ்சிருக்கு. அந்த கங்கை கரை ஓரமாக 3 கோவில்கள் இருக்கின்றன, பிற்காலத்தில் வந்தவை. ஒன்று பிரம்மானந்தருக்கு. பிரம்மானந்தர் யாரும் தெரியுமோ இல்லையோ? விவேகானந்தருக்கு அடுத்தது பிரம்மானந்தர். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆன்மீக புத்திரன் என்று அவரை சொல்வார். அவர் முதல் பிரசிடென்ட் ஆஃப் தி ராமகிருஷ்ணா ஆர்டர். அதனால அவருக்கு தனியாக ஒரு கோவில். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கோவில். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா விவேகானந்தருக்கு கோவில். பிரம்மானந்தரும் சுவாமி விவேகானந்தரும் மனத்து உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கோவில் அமைச்சிருக்கு. அவருடைய திருவுருவங்கள் மனத்தை பார்த்து, நடுவில் வீட்டிற்கும் அன்னையாரோ கங்கையை பார்த்து அமர்ந்திருக்கின்றார். நான் முதலில் 2-3 தடவை போகும்போது அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஏன் அம்மா மாத்திரம் கங்கையை பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் பிரம்மானந்தரும் விவேகானந்தரும் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க? வரவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மாவின் பார்வை கங்கையையும் அதை தாண்டி கல்கத்தா பெருநகரத்தையும் நோக்கியே இருக்கின்றது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கின்றார் அன்னையாரிடம் ஒரு முறை, மக்கள் புழுக்களாக வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு இயல்பு தெரியவில்லை. நம்முடைய கடமை அவர்களை கடை தேற்ற வேண்டும், உங்களுக்கு அது முக்கிய பொறுப்பு என்று கூறுகின்றார்.
பிறகுதான் எனக்கு புரிந்தது. அப்பொழுது யோசித்து கொண்டே இது காரணமாக இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு வந்து சென்னை மடத்துக்கு வந்து அப்போது பானேஷானந்தஜின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் இந்த மடத்தை முதல்ல கும்பாபிஷேகம் 2002 நடந்தது. அப்போ நம்ம தலைவர் சுவாமி ஸ்ரீமத் சுவாமி விமூர்த்தானந்தரும் அவர் பானேஷானந்தரும் தான் வந்து இந்த பூஜை ஹோமம்லாம் அவர் பண்ணினாங்க. அவர் வேதாந்த கேசரி எடிட்டராக இருந்தார். எப்போ எனக்கு அந்த சந்தேகம் வந்ததோ இந்த மாதிரி காரணம் இருக்கலாமோன்னு யோசிக்கும் போது அவர் வேதாந்த கேசரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். இதே மாதிரி அவரை அதை படிக்க சொன்னார். அதனால யோசிச்சு பார்க்கணும். ஏன் அம்மா அங்கே இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வேலூருக்கு போனால் பாருங்கள், வேற எங்கேயுமே இல்லை. அந்த இடத்துல மாத்திரம் கருணைனா கருணை. நீ வா அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து அபயம் அளிப்பவர் ஸ்ரீ சாரதா தேவியா. மேலை நாடுகளில் பெண்மையின் இயல்பு மனைவி மட்டும்தான் என்று சுவாமி விவேகானந்தரே கூறுகிறார். நம் நாட்டில் பெண்மையின் இயல்பு தாய்மை. அந்த தாய்மை அம்மாவிடம் பெருக்கெடுத்து ஓடி. ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணர் அம்மாவிடம் சொல்கிறார், நான் சமாதியில் ஆழ்ந்த பொழுது எங்கோ வெளியில் உள்ள நாடுகளெல்லாம் சென்றிருந்தேன். அங்கு வெள்ளை வெள்ளையாக மக்கள் இருக்கின்றார்கள், எல்லோரும் அது பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை வெளிநாடுகள்ல இருக்கு இப்போ. அப்புறம் அது ஒரு உதாரணம். பிரேசில் ஒரு நாடு, சவுத் அமெரிக்கா பிரேசில். அங்க நம்ம மடம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அங்க நிறைய நீர்நிலைகள் இருக்கின்றன பிரேசிலில். அதனால் நிறைய கொசுக்கள் உற்பத்தி ஜாஸ்தி. மலேரியா கொசுக்களும் இருக்கும். அங்கு மக்களுக்கு அடிக்கடி மலேரியா வரும். மலேரியாவால் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்றால், எல்லோரும் படகுகளில் சென்று நீர்நிலைக்கு எல்லாம் சென்று அந்த கொசுக்களின் மாதிரியை எடுத்துட்டு வர வேண்டும். அந்த சாம்பிள்ஸ் கரெக்டாக சாம்பிள்ஸ் இருக்கான். அது எது மலேரியா கொசுன்னு கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அது மூலம் ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி ஒருத்தர் போகிறார். அவர் பேர் பிரான்சிஸ்கோ. படகுல போகிறார். அந்த படகுல போகும்போது அவருக்கு வந்து ஒரு நண்பர் கிடைக்கும். அந்த படகோட்டி நண்பர் ஆகிடுறார். அந்த படகோட்டி படகை வலிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ கேண்டில் அப்படியே வச்சு கும்பிட்டு ஏதோ பண்ணுறார். எதுக்கு ஒன்றும் உருவம் படமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் கேட்குறார், அது யாருமா எதுக்காகப்பா அப்படி பண்ணுற? அங்கே என்ன இருக்கு ஒன்றையும் காணுமே அப்படின்னார். இல்லை அதான் சாந்தாமே. சாந்தா எம்ஏஇ மே. மேனா போர்ச்சுகீஸ்லையோ ஸ்பானிஷ்லையோ அம்மா, சாந்தானா ஒலி மதர். அது யாரு தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு தடவை நான் கஷ்டத்தில் இருக்கும் போது இந்த ஒரு மாதிரி ஒரு அம்மா வந்து என்னை காப்பாற்றினாங்க. இவர் நம்பல, பிரான்சிஸ்கோக்கு நம்பிக்கையே வரல. சரி ஏதோ வளர்றாங்க பரவாயில்ல. ஆனால் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு முறை அவங்க படகுல போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல காற்று மழை, படகு தள்ளாடுறது, எங்கே கவிழ்ந்துடுமோன்னு இருக்கு. இவங்க மறுபடியும் அவர் கேண்டில் ஏற்ற முடியல, ரொம்ப காத்தடிக்கிறது. அதனால சாந்தாமே சாந்தாமே அவரை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போது மணல் திட்டு மாதிரி ஒன்று தென்படுறது, ஒரு சின்ன தீவு மாதிரி. அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு படகை வலிச்சுட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு அம்மா நெல்லிக்கு நிறைய நீள தலைமுடி தொங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்க காஃபி குடிங்க, சூடாக காஃபி இருக்கு உங்களுக்கு, காஃபி குடிங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க. பிரேசில் உள்ள பீப்புளுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். 24 மணி நேரமாக காஃபியே குடிச்சுட்டு தான் குடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரியம். அதனால் அவங்களுக்கு பிரியமானது கொடுத்து, அதோடு சாப்பிட பிஸ்கட்டையும் கொடுத்து, அப்புறம் கொஞ்சம் காஃபி நின்று எடுத்து நீங்கள் கிளம்புவோங்கிறாங்க அந்த அம்மா. அவங்க 2 பேரும் திரும்பி வந்து மற்ற படகுக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, திரும்பி வந்திருக்கிறவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி காற்று ரொம்ப அடிச்சது, நாங்கள் வந்து அங்கே போகிறோம் அந்த தீவு. இல்லையே அங்கே தீவே கிடையாது, மணல் கிடலே கிடையாது, நீங்கள் வேணால் பாருங்கன்னா மணல் கிடலே இல்லை. அம்மா காப்பாற்றியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பிரான்சிஸ்கோக்கு நம்பிக்கை வந்துருக்கு. அவர் தொடர்ந்து சாந்தாமே சாந்தாமே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு படமும் கிடையாது. அவர் காலம் ஆயிருக்கு. அவர் பிள்ளை வந்து அவர் பிள்ளைக்கும் அவர் வீட்டில் இருந்த எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்களை கும்பிடணும், நல்லது நடக்கும். அப்புறம் நம்ம மடத்தோட கிளை ஒன்று போகிறதுங்க. அப்போ வந்து இவர் போகிறாருங்க. அந்த பையன் போய் சொல்கிறார், ஆஹா இந்த அம்மாவை தான் வந்தாங்க, இந்த அம்மா தான் எங்களுக்கு காப்பி கொடுத்தாங்க, இந்த அம்மா யார்
அதனால் வெளிநாடுகளெல்லாம் நம்ம அம்மாவின் புகழ் பரவி இது இது யூனிவர்சல் மதர்ஹுட் ஆஃப் காட். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே சத்தம் போடுவாங்க, குளோபலைசேஷன் குளோபலைசேஷன் குளோபலைசேஷன், உலகமயமாக்குவது. அம்மா தாய்மையை என்னைக்கோ உலகமயமாக்கிட்டாங்க. அன்பு, கருணை, பாசம், தன்னலமின்மை, தியாகம் முதலிய அருமையான குணங்களை கொண்டதுதான் தாய்மை. தியாகம் முக்கியமாக. அன்பால தாய்மையால உலகம் முழுவதும் அடைத்து. இன்னொரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருக்கேன், அதை பற்றி. ஒரு ஸ்பானிஷ் டிவோட்டி ஆண்ட்ரிகோ பேர், வாயில் நுழையாத பேர் இருக்கு. அவர் ராமகிருஷ்ண பக்தர். தி இமிடேஷன் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணான்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். அதை நான் படித்ததில்லை. ஒரு மூத்த துறவியை அதை பற்றி எங்கள்கிட்ட சொன்னார். என்ன அப்படின்னாக்க, அந்த இமிடேஷன் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணாவில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எல்லாரும் ராத்திரி உட்காந்துட்டு அமுத மொழிகளை காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு படிப்பாங்க. எதில் மெடிடேட் பண்ணுவாங்கன்னா, அம்மாவுடைய லாஸ்ட் மெசேஜ். அம்மாவுடைய கடைசி மெசேஜ் என்ன? ஒருவர் குறையும் பார்க்காதே, rather find your own faults. The whole world is your own. Nobody is a stranger. ஒருவரும் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, அந்நியர் இல்லை. எல்லாம் அந்த உலகம் முழுக்க உன்னை சார்ந்தது. கலியன் பூங்குறதா கூட சொல்லியிருக்காரு இல்லையா, யாரும் ஊரே யாவரும் கேளே எப்படி. அந்த மாதிரி இது தாய்மையின் உயரிய பண்பு. ஒரு பெண் ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி சிறந்து இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இவர் வந்தார். அம்மாவுடைய வாழ்க்கை தெரியும். காத்தால 3 மணிக்கே எழுந்துடுவார், நிறைய சப்பாத்தி பண்ணுவார். 25 பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். 25 பேர்லாம் ரொம்ப கம்மி தான். 25 ஆளுக்கு ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்டாலும் 100 சப்பாத்தி பண்ணணுமா வேண்டாமா? 100 சப்பாத்தி உருட்டணுமா வேண்டாமா? நம்ம பொறுமையாக உருட்டுவோமா? அதோட 1,00,000 முறை ஜபம் பண்ணுவார் அம்மா. யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு கொடுப்பார். இந்த சன்னியாசி விவாட்டில் ஸ்ரீராமகிருஷ்ண டைரக்ட் டிசைபிள்ஸ் இவங்க எல்லாரும் அப்பாசில்ஸ்ன்னு சொல்லுவான், டைரக்ட் டிசைபிள்ஸ். அவங்கெல்லாம் குருமராஜ் காலத்துக்கு அப்புறம் ஜெயராம்பாட்டிக்கு போவாங்க அம்மாவை பார்க்கறதுக்கு. அவங்களுக்காக ஸ்பெஷலாக அவங்களே சமைச்சு வச்சு போய் பால் வாங்கிட்டு வந்து, காய்கறி வாங்கிட்டு வந்து, இதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. எங்கள் குரு, த 10th பிரசிடென்ட் ஆஃப் தி ராமகிருஷ்ண ஆர்டர், ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரானந்தஜி மகராஜ், அம்மாவுடைய சீடர். அவர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார், அம்மாவை ஒரு ஜெயராம்பாட்டிக்கு போனாக்க அம்மா சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. சாப்பிட்ட அப்புறம் இவர் இலையை எடுத்த போது, இல்லை இல்லை எடுக்கவே கூடாது மகனே, வச்சுடு. இல்லைம்மா நீங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் தான் செய்யணும். இல்லை இல்லை, நீங்கள்லாம் குருமராஜ் பேரில் வீட்டெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நான் தான் செய்யணும், உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலையை எடுத்து அந்த இடத்த தொடச்சி, அதெல்லாம் நீங்களாம் பெரிய பெரிய காரியங்களாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெடிக்காத்தாலேயே எழுந்து ஏதாவது வாங்கினா வெளியில் போவாங்க. அந்த வெளியில் நடந்தால் அவங்களுக்கு கால் குத்த போகிறது, செருப்பு இல்லாமல் வந்தாக்க சில பேர் அதெல்லாம் தள்ளுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாதாரண வேலைகளை பண்ணின ஒரு அசாதாரணமான பெண்மணி அவர். என்னவெல்லாம் செய்திருக்கின்றார், மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றார். அவருடைய தம்பி மனைவி உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க, வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், மனநிலை பாதிக்கப்பட்டவர். தம்பியின் மகள் பேர் என்ன? ராது. வெரி குட். ராது மனநிலை கடைசி வரைக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்த மாதிரி. ஆனால் அந்த ராது இருந்ததுனால தான் அவங்களுக்கு உலகத்தோடு ஈர்க்க முடிஞ்சது. இல்லாட்டா அவங்க தன்னிலை உணர்ந்து என்றைக்கும் அந்த இடத்துக்கு விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு என்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒரு சமயம் அங்கே வறட்சி ஏற்பட்டது கல்கத்தாலே, கங்கையெல்லாம் ஓடியும். அப்போ மழை பெய்யலை, அதனால் பயிர்கள்லாம் வாட ஆரம்பிச்சிருந்தோம். அதனால் எல்லாரும் அம்மாட்ட வேண்டிட்டாங்க, என்ன பண்ணுறது, கஷ்டப்படுறாங்களே மக்கள் அப்படின்ட்டு குருமராஜ்கிட்ட வேண்டிக்கிட்டு தாமரை மலர்களால் குருமகராஜுக்கு அர்ச்சனை செய்தார். மழை வேணும், இந்த பயிர்கள்லாம் வாடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை செய்து மறுநாளே மழை பெய்யும். அதே மாதிரி இந்த மடத்துலேயும் ஒரு தடவை நடந்தது. 2003 பயங்கர பஞ்சம், மழை பொழியில் நிறைய
அந்த இது கிராமத்துக்கெலாம் நிறைய செஞ்சோம். இங்கே ராமகிருஷ்ண படம் சென்னை வந்து அது முடிஞ்ச உடனே அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், மழை இல்லையேன்னுட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை படிச்சிருக்கோம். அதனால் 1008 தாமரை மலர் கொண்டு குருமராஜுக்கு அம்மாக்கெல்லாம் அர்ச்சனை செஞ்சோம். அந்த இந்த இடம் இதே தான், கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அப்போ 1008 அர்ச்சனை பண்ணினோம். 2 நாள் கழிச்சு மழை பெஞ்சது. வாசம் அம்மாவோட வேண்டிக்கோங்க, அம்மா கிட்ட வேண்டிண்டா உங்களுக்கு நீங்கள் யாரை இமிட்டேட் பண்ணுவீங்க? இப்போ தான் சொன்னேன், இமிட்டேஷன் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணான்னு சொன்னேன் இல்லையா? இமிட்டேட் பண்ணுறதுன்னா என்ன? அதாவது ஒருவரை பின்பற்றி அவர் வழி நடக்குது, அப்படித்தானே? அதான் நீங்கள் யாரை இமிட்டேட் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் யாரையும் இமிட்டேட் பண்ண தான் பண்ணுவீங்க. யாரும் அவங்கள வாழ்க்கையில் பிடிக்கும். அம்மா அப்பா நம்மளோட முதல் குரு அவங்க தான், அவங்கள பார்த்து கற்றுப்போம். ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னா வெளியாளுங்க. ஓகே, சினிமா ஹீரோலாம் உங்களுக்கு இமிட்டேட் பண்ண மாட்டீங்க இல்லையா? சினிமா ஹீரோலாம் பண்ண மாட்டீங்க இல்லையா? பண்ணக்கூடாது. அதான் அவங்கெல்லாம் நம்ம செலவில் வாழறாங்க. தே become very famous and very wealthy at our own expense, both literally and figuratively. நீங்கள் போய் பணம் கொடுத்து வாங்குறதுனால தானே டிக்கெட்டு விற்கிறது. அதனால் நாம் யாரை இமிட்டேட் பண்ணணும்? உங்கள் அப்பா அம்மா, சுவாமி விவேகானந்தர், நாட்டுக்கு உழைத்த பெரிய தலைவர்கள். நீங்கள் பெண்களாக இருப்பதால் அம்மா தான் உங்களுக்கு முன்மாதிரி. அப்பொழுதே யாராவது பவுடர்லாம் நிறைய போட்டுட்டு சாமி கும்பிட வந்தாங்க, ஸ்னைனுக்கெலாம் வந்தாங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்காது. என்ன இப்படிலாம் வராங்க, எந்தெந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடுன்னு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, குறள்லாம் படிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும். குறிப்பாக ஆண்களுக்கு வழிகாட்டியவர், துறவிகளுக்கு வழிகாட்டியவர், பெண்களுக்கு முக்கியமாக சிறந்த வழிகாட்டி. அவர் வழியை பின்பற்றினால் நமக்கு ஒரு விதமான கஷ்டமும் உலகத்தில் இருக்காது. வேத காலத்தில் பிரம்மவாதினிகள்னு இருந்தாங்க. நம்ம நாட்டில் பெண்களுக்கு மிக உயரிய இடம் கொடுத்திருந்தார்கள். அவள்லாம் சிறந்த கல்வியை சிறந்தவர்கள். சில பேர் சிறந்த மனைவி, லட்சிய மனைவியாக, லட்சிய தாயாக, லட்சிய துறவியாக இருந்தாங்க. இது எல்லாமே அம்மா கிட்ட இருக்கு. அதனால் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி பார்த்து அவருடைய உபதேசங்களை கேட்டு நாம் நன்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சொல்கிறேன். குற்றமற்ற குருதேவி கோமளமே சாரதையே, குற்றம் எங்கும் காணாத குணமிக்க கோகிலமே, மற்றவர்கள் காணாமல் மறைத்து வாழ்ந்த மரகதமே, நற்றவமே வடிவானாய் நான் உந்தன் அடைக்கலமே. அம்மாட்ட அடைக்கலம் புரிஞ்சிருக்கேன், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணரே, சாரதா அம்மாவே, சுவாமி விவேகானந்தன் அருளாசி என்றும் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு பரீட்சை வருகிறது, நன்றாக எழுதுங்கள், நல்ல மதிப்பெண்கள் பெறுங்கள். அம்மாவை கைவிடுகிறார்கள், அவர் தான் உங்களுடைய முக்கியமான அடைக்கல். வாய்ப்பு கொடுத்த சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி. பொறுமையாக கேட்ட உங்களுக்கு ஜெய் ஸ்ரீ குருமராஜ் ஜெய்.